கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை பார்க்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது உங்களுக்காக ஒரு அழகாக பாடல் வருகிறது. அந்த பாடலை கேட்போம். அந்த பாடலுக்கு பின்பு நம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நிறை கடந்து செல்லலாம். இது உங்களுக்காய் பாடல். அந்த பாடலை கேளுங்கள். அதன் பின்பு ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கே சகல துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை ஆண்டுடைய கரத்தில் இந்த வார்த்தைகளுக்காய் நீங்கள் தாகத்தோடு இருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை நடுவில் கேட்கிற ஒரு மகனாய் மகளாய் இருக்கலாம். நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அநேகருக்கு இதை நீங்கள் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது. ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவர் விடுவிக்கிறார். நீங்களும் அந்த வார்த்தையை கேட்டு பாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்துவாராக. இது உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. யோபு என்று சொல்லுகிற ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எல்லாம் பாதிக்கப்பட்ட நிலைகளில், வேதனையான நிலைகளில் வாழ்ந்த சூழ்நிலையில் தான் இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். ஒருவேளை பல சூழ்நிலையில் ஐஸ்வர்யமாய் வாழ்ந்த மனிதர், யாரும் அவரை குறை சொல்ல முடியாது. ஒரு பட்டணத்தை அவர் போனார், எல்லாரும் எழுந்து நின்று அவரை வரவேற்பார்கள். அவ்வளோ மதிப்பு மரியாதை. இந்த யோபு என்று சொல்லப்பட்ட அந்த தேவ மனிதர், அந்த கிழக்கத்தை புத்திரரில் அவர் அவ்வளவு ஆசீர்வாதமாய் வாழ்ந்த ஒரு மனிதர், அவ்வளோ கனம் பெற்ற ஒரு மனிதர். ஆனால் ஒரே நாளில் எல்லாம் இழந்து போனது, எல்லாம் அழிந்து போனது, எல்லா பிள்ளைகளும் மாண்டு போனார்கள், செல்வமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. ஒரே நாளில் நடுத்தருவுக்கு வரப்பட்ட ஒரு சூழ்நிலை. எல்லாம் இழந்து போன நிலையில் வேதனைப்பட்டு அவர் புலம்புகிறார். இப்போ எல்லாம் இழந்து போனது ஒரு பக்கம், சரீரத்தில் வேதனைகள் பலவீனம் ஒரு பக்கம், சரீரத்தில் தாங்கிக் கொள்ள முடியாத அந்த வேதனை.
அது நிமித்தமாய் சுரட்டை வைத்து கொண்டு சரீரத்தில் சுருண்டி கொண்டே இருக்கிறது, சுகமாக இருக்கிறது, மறு நிமிடம் ரத்தம் வந்து விடுகிறது. கொஞ்சம் அந்த புண்ணுக்கு அது இதமாய் ஒருவேளை சுகத்தை போல காண்பிக்கிறது, மறு நிமிடம் அதிலிருந்து காயப்பட்டு அதிலிருந்து ரத்தம் சீல் வடிகிறது. அப்போ எவ்வளவு வேதனையான ஒரு நிலை. தெருவில் ஒரு ஓரத்தில் புழுதியில் அமர்ந்து பாரப்பட்டு வேதனைப்பட்ட ஒரு சூழ்நிலையின் நடுவில் அந்த யோபு நித்தம் நித்தம் கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நிலைகள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்கிற அந்த யோபு, அந்த வேதனை நடுவில் இருக்கிற அந்த யோபு சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் எனக்கு செய்வார். எனக்கென்று தேவன் ஒன்றை செய்ய போகிறார். அந்த சூழ்நிலைகளிலும் அவன் நம்பிக்கை ஆண்டவர் மீது உறுதியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தர் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார், தேவன் எனக்கு நன்மையை தான் அவர் செய்வார், என் ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மேன்மையான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் என்று வைராக்கியத்தோடு அந்த ஆண்டவரை அந்த யோபு பற்றி கொண்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த யோபு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவான். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு தேவன் செய்ய போகிறாரே, அதை சரியான வேளையில் அவர் எனக்கு செய்வார் என்று அந்த தேவ மனிதன் சொல்லுகிறான். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைகளில் இனி எனக்கு கிடைக்காது, இனி எனக்கு நன்மை இல்லை, இனி எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, இந்த குறைவு, இந்த கஷ்டம், இந்த வறுமை, இந்த கடன் பாரம், இந்த வியாதி, இந்த வேதனை, அதிலே நான் அழிந்து போய் விடுவேன், அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் பாரப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கென்று குறித்தவைகள் உண்டு, உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் உண்டு, உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற சில விதமான பாதைகள் உண்டு. அதை தேவன் செய்வார். குறித்த நாளில் அதை உங்களுக்காக தான் தேவன் செய்து நிறைவேற்றுவார். நீங்கள் நினைக்கலாம் அதெல்லாம் கிடைக்காதே, அதெல்லாம் எனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை, அந்த உயர்வு, அந்த நன்மை, அந்த கனம், அந்த ஆசீர்வாதம், அந்த இடம், அந்த வீடு, இதெல்லாம் எனக்கு கிடைக்காது, அதெல்லாம் ஐஸ்வர்யவான்கள், அதெல்லாம் அதற்கு வேண்டிய மக்கள் உண்டு, அவங்களுக்கு தான் அது கிடைக்கும், அதற்கு இது படித்திருக்கணும், இவ்வளவு பணம் இருக்கணும், இவ்வளவு செல்வம் இருக்கணும், இந்த ஆசீர்வாதம் இருக்கணும், இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அதெல்லாம் கிடைக்கும். என்னை போல் குறைவுபட்டவர்கள், என்னை போல் ஞானமற்றவர்கள், என்னை போல் ஏழை குடும்பத்தில் இருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற எங்களுக்கெல்லாம் அது கிடைக்காது. அப்படி நீங்கள் பாரத்தோடு வேதனையோடு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கென்று சில காரியத்தை அவர் செய்ய போகிறார், குறித்திருக்கிறார். அதை உங்களுக்கு தான் அவர் செய்வார். என் மகனுக்கு அதை செய்யட்டும், என் மகளுக்கு அதை செய்யட்டும். என் அன்பான சகோதரனே, சகோதரி, ஆடுகளின் பின்பதாய் குப்போன் அந்த தாவீதை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அரசனாய் மாற்றலையா? அவனுக்கு அந்த திறமை இல்லை, அதெல்லாம் கிடைக்காது, அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, அப்படிப்பட்ட மேன்மை இல்லை. சவுலின் கரத்தில் அந்த தாவீது இருக்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், இதற்கெல்லாம் நான் தகுதி இல்லை, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், நாங்கள் எல்லாம் ஒருவேளை சிறியவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படி சொல்லப்பட்ட ஒரு மகன் தான் அந்த தாவீது. ஆனால் அந்த தாவீதுக்கு தமது சிங்காசனத்தை கர்த்தர் வைத்தவர் உங்களுக்கு அவர் செய்வார். உங்களுக்கென்று குறித்தவைகளை ஏற்ற காலத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்றைக்கு நம்பிக்கை அற்று இருக்கலாம், இன்றைக்கு சோர்ந்து போன நிலையில் இருக்கலாம், அது கிடைக்காதது வாய்ப்பே இல்லை, அதை பெற்றுக்கொள்ள முடியாது, அப்படியெல்லாம் நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம், நீங்க பாரப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்கள் நினைவு அவர் நினைவு அல்ல, உங்கள் வழிகள் அந்த தேவனுடைய வழிகள் அல்ல என்று அந்த ஆண்டவர் சொல்லுகிறார். தம்பி, தங்கச்சி, உனக்கென்று ஒரு எதிர்காலம், உனக்கென்று ஒரு வாய்ப்பு, உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு கனம் உண்டு. அதை பெற்றுக்கொள்வதற்காக நீ ஓடுகிறாயா மகனே? உன் குடும்பத்தை நினைத்து நினைத்து நீ பாரப்படுகிறாயா? சூழ்நிலை நினைத்து நினைத்து நீ கலங்கி கொண்டு இருக்கிறாயா? இல்லை, கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிறதை நான் பெற்றுக்கொள்ளட்டும் என்று நீங்க பிரயாசப்படுகிறீர்களா? இதை கேட்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரி, எந்த நிலையில் நீங்கள் பாதிக்கப்படலாம், எந்த நிலையில் நடுவில் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், எந்த சூழ்நிலை நடுவில் இது எனக்கு கிடைக்காது, இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் தோற்று போய் கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் அதை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து போனது, அப்படி என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் அதே சூழ்நிலையில் தான் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நன்மையை கர்த்தர் உருவாக்கி செய்ய போகிறார். அதைதான் கர்த்தர் அற்புதமாய் அவர் செய்து கொண்டு வருவார். அந்த தேவனை நீங்கள் பற்றி கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட நிலையில், அவர் சூழ்நிலைகளை பார்க்கிறவல்ல, நிலைமைகளை அவர் பார்க்கிறவர் அல்ல, அதையெல்லாம் மாற்றுகிற ஒரு தேவன், உங்களுக்குள் இருக்கிற ஒரு ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்க பாரப்பட்டு கொண்டு இனி நான் பிழைக்க முடியாது, இனி என் குடும்பத்திற்கு எதையும் செய்ய முடியாது, என் வாழ்க்கை சோர்ந்து போய்விட்டது, என் சரீரம் பலனற்று போய்விட்டது என்று நீங்கள் வேதனைப்படலாம். அந்த
சரீரத்தை, அந்த அவயங்களை, அந்த உறுப்புகளை கர்த்தர் மாற்றுவார். அதை புதுப்பித்து கட்ட அவரால் முடியுமே. அந்த சரீரத்தை உருவாக்கின, அந்த சரீரத்தை சிருஷ்டித்த அந்த தேவன் அந்த சரீரத்தை அற்புதமாய் அவரால் மாற்ற முடியாதா? அந்த சரீரத்தை ஆண்டவர் புது அவயமாய் மாற்ற முடியாதா? அவரால் செய்ய முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க சோர்ந்திருக்கிறீங்க, அந்த பயத்தோடு கலக்கத்தோடு வேதனைப்பட்டு நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்ல, நீ பயப்படாத, கலங்காதப்ப, உனக்கென்று நான் செய்வேன், உனக்கென்று நிறைவேற்றுவேன், உனக்கென்று கொடுத்ததை சரியான காலத்தில் நான் உருவாக்கி கொண்டு வருவேன். எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காய் பாரப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காய் நீங்க சோர்ந்து வேதனையான நிலையில் இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் அதை எல்லாம் மாற்றி நீங்கள் எண்ணுகிறது போல், நினைக்கிற போல் அதை கர்த்தர் அற்புதமாய் செய்ய போகிறார். அதே கனம், அதே மேன்மை, அதே ஆசீர்வாதத்தை தேவன் சுதந்தரித்துக் கொள்கிற ஒரு பாத்திரமாய் உங்களை கர்த்தர் உருவாக்க போகிறார். இன்றைக்கு இப்படி இருக்கலாம், இன்றைக்கு உங்க குடும்பம் எல்லாம் இப்படி பாதிக்கப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தை யாரும் நேசிக்கல, உங்களை யாரும் அன்பு கூறல, உங்க குடும்பத்தை யாரும் ஒரு பொருட்டாக எண்ணல. அந்த கிராமத்தில், அந்த பட்டணத்தின் நடுவில் அவ்வளவு வேதனையான அதெல்லாம் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வர போகிறார். எப்படி யோபுவின் வாழ்க்கையிலே தேவன் மீண்டும் கர்த்தர் உருவாக்கினாரோ, அதை தான் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் செய்ய போகிறார். எல்லாம் 2 மடங்கு நன்மை. கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் உருவாக்கி அதே தேசத்தின் பட்டணத்தில் அந்த யோபுவை கர்த்தர் மேன்மையான நிலையில் உயர்த்தினாரே, அந்த ஆண்டவர் உங்களுக்கு அவர் செய்வாரே. அவரிடத்தில் ஏராளம் உண்டு, அவரிடத்தில் திரளான மேன்மை கனம் உண்டு. அந்த தேவன் எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையிலே, உங்க குடும்பத்திற்கு அவர் செய்ய போகிறாரே. நீங்கள் கலங்காதீங்கள், நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். எனக்கு குறித்தவைகளை அவர் நிறைவேற்றுவார் என்று அந்த யோபு சொல்லுகிறார். எனக்கென்று தேவன் குறித்து வைத்திருக்கிறார், இதை எனக்காக தான் வைத்திருக்கிறார். இந்த குடும்பத்தை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த நன்மை, இந்த வேலையை, இந்த ஒரு உயர்வை கர்த்தர் எனக்காக தான் வைத்திருக்கிறார். அதை சரியான வேளையிலே கர்த்தர் எனக்கு செய்வார் என்று நீங்கள் நம்புவீர்களே என்றால், விசுவாசத்தோடு அந்த ஆண்டவரை பற்றி கொள்வீர்களே ஆனால், அந்த தேவன் ஆசீர்வாதமாகவே அதை உங்களுக்கு, உங்க குடும்பத்திற்கு செய்து உங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் அதை காண போகிறீர்கள். நீங்கள் கலங்காதீங்க. எது நீங்கள் முடியாதுன்னு இருக்கிறீங்க, எது சாத்தியமில்லை என்று இருக்கிறீங்க, அது இடத்தில் தான் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை எல்லாருக்கும் முன்பதாய் உயர்த்த போகிறார். அதை தேவன் செய்வார், அந்த ஆண்டவர் நிறைவேற்றுவார். அந்த ஆண்டவரை தடை செய்ய யாருமே இல்லை. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருக்கலாம். ஒருவேளை தற்செயலாய் கேட்கலாம், இல்லை ஒரு வாலிப தம்பியாய் தங்கச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நாங்கள் ஏழை குடும்பம், எங்களுக்கு அந்த வசதி எல்லாம் எங்களுக்கு இல்லை, அந்த நன்மையை சுதந்திரித்து கொள்கிற அந்த மேன்மை எல்லாம் இல்லை, யார் எங்களை நேசிப்பார்கள், யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள், அப்படி சொர்ந்து போன நிலையில் இருக்கலாம். மகனே, மகளே, உனக்கு குறித்ததை நான் ஏற்ற விலையிலே நிறைவேற்றுவேன். அதை ஏற்ற விலையில் நான் உனக்கு செய்து கொண்டு வருவேன். என் மேன்மையான ஒரு பாதையில் நான் உன்னை நடத்தட்டும் என்று அந்த ஆண்டவர் சொல்லுகிறாரே. இந்த வேதத்தில் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் அவர்களுக்கென்று நிறைவேற்றினதை, அவர்களுக்கென்று செய்ய விரும்பினதை கர்த்தர் சரியான காலத்தில் நிறைவேற்றி அவர்கள் எல்லாம் கர்த்தர் உருவாக்கினாரே. அதிலும் மேன்மையானவைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செய்தாரே. நீங்களும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். இன்றைக்கு எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமது பலமான கரம் இறங்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் நடுவிலும் உமது வல்லமை வெளிப்படட்டும். எங்கள் ஆண்டவர் எல்லா குடும்பத்தை இன்றைக்கு நோக்கி பாரும். ஒரு அருமையான மகளை கர்த்தர் தொடுகிற மகளை, கலங்காதே, உனக்கென்று கர்த்தர் பாதையை செப்பனிடுகிறார் மகளே. அந்த ஆசீர்வாதமான கனத்தை கர்த்தர் உனக்காகவே கொண்டு வருகிற. நீ பொறுமையோடு காத்திரு. ஏற்ற வேளையிலே கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் எழுப்புகிறார். தெய்வ வல்லமை இறங்கி வரட்டும். ஒரு சகோதரர் மீது தெய்வ வல்லமை வெளிப்படுகிறது. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மகனே, நீ நினைக்கிறதற்கு, வேண்டிக் கொள்கிறதற்கு அதிகமாய் நான் உனக்கு செய்ய போகிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமை இப்பொழுது பலமாய் இறங்கட்டும். கர்த்தர் ஆசீர்வாதமாய் அந்த பிள்ளைகளுக்கு செய்து நிறைவேற்றி கொடுப்பீராக ராஜா. எல்லா தடைகள் மாறட்டும், உபத்திரவங்கள் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற கசப்புகள் மாறட்டும், அந்த வறுமைகள், கஷ்டங்கள் மாறட்டும் ஐயா. எங்க பிள்ளைகள் கஷ்டத்தின் நடுவில் இன்றைக்கு எவ்வளவு வேதனையான நிலையில் பாரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கடன் பாரம் என்றைக்கு மாறும்? இந்த கஷ்டம் என்றைக்கு மாறும்? இன்றைக்கு நாங்கள் தெருவில் நிற்கிறது போல புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இந்த யோபுவை போல ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் நிற்கலாம்.
ஆனால் கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு நன்மையை நீங்க செய்யுங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற அந்த ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகள் குடும்பத்திற்கு நீங்க நிறைவேற்றுங்க. எதெல்லாம் இந்த பிள்ளைகள் இழந்து நிற்கிறார்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. அந்த குறைவுகள், தடைகள், வேதனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நன்மை உண்டாகட்டும் அப்பா. நிறைவான ஒரு ஆசீர்வாதம், கனம் இந்த பிள்ளைகளுக்குள்ள வெளிப்படட்டும். எங்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா. உமது தயவுள்ள ஒரு கரம் இந்த பிள்ளைகள் நடுவில் இறங்கி வரட்டும் இயேசப்பா. உம்மை தவிர யாரும் உயர்த்த முடியாது, யாரும் விடுவிக்க முடியாது, யாரும் நன்மை செய்ய முடியாது. அந்த தேவன் இந்த அன்பு பிள்ளைகளுக்கு, இந்த அன்பான குடும்பத்திற்கு நீங்க செய்து எல்லாருக்கும் முன்பதாக இதிலும் மேலானவைகளை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள, கண்டுகொள்ள நீங்க உதவி செய்யுங்க. கிருபை சொந்து கொள்ளட்ட, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேச இருக்கிறார். அந்த ஆண்டவர் எவ்வளோ நல்ல தேவன், அழகாய் உங்களோடு அவர் பேசி இருக்கிறாரே. நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய போகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண போகிறீங்க. நீங்கள் பெற்ற நன்மைகள் கர்த்தர் உங்களை தொட்டு இருந்தால், உங்களோடு பேசி இருந்தால், உங்களோட அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் இடைப்பட்டிருந்தால், அந்த ஸ்க்ரீனில் வருகிற என்னோடு தொடர்பு கொள்ளுங்க. உங்களோடு பேசுவதற்கு நான் ஆவலாய் காத்திருக்கிறேன். உங்களோடு நான் பேசுகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னை சந்திக்கணும், பிரதரோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரையிலும் உபவாச ஜெப கூட்டம் நமது 3 அடி அருகில் இருக்கிற அந்த பிரேயர் டவரில் ஜெபம் நடைபெறும். உரையில் பல பகுதியிலிருந்து மக்கள் வருகிறாங்க, திரளான மக்கள் வருகிறாங்க, அநேக மக்கள் வந்து ஜெபிக்கிறாங்க. முடிவில் ஆகாரம் கொடுக்கப்படும். எல்லாரும் தனியாக ஜெபம் ஏறெடுக்கப்படும். நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயம் கட்டளையிடுவார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் வந்து பாருங்கள், அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காணலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, அடுத்த வாரமும் இதே நேரம் இதே நிகழ்ச்சியை காணும் வரை ஆண்டுடைய ஆசீர்வாதம் எல்லார் மேலும் நிறைந்திருப்பதாக. காட் பிளஸ் யூ.